Hi friends, welcome to VPsamayalarai. இன்னைக்கு நாம டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக எப்படி பண்ணுறது, சீக்கிரமாக எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்து ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கிட்டேன். அதை குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 பருப்பு வேக வைக்கும் போதே ஒரு 3 தக்காளி அளவுக்கு எடுத்துக்கிறேன். சின்ன தக்காளின்றதுனால நான் 3 எடுத்துக்கிறேன். அதை கட் பண்ணாமல் கீரி மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் அதை கீரி சேர்த்துக்கிட்டேன். இதுலேயே கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததும் பச்சை மிளகாவோட அந்த காரம் பிடிக்காதுன்றவங்க அந்த பச்சை மிளகாவை எடுத்துடலாம். இல்லை சாப்பிடுவோம் அப்படின்னா அதோடு சேர்த்து மசிச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் எல்லாத்தையும் சேர்த்து மசிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறி என்ன போட போகிறோன்னா, கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கையும் நான் இந்த சாம்பாரில் சேர்த்த போகிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும், சேர்த்து பாருங்கள். இது போல் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரே சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு, நம்மளுக்கு சாம்பாருக்கு எந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் ஒரு 2 பீஸ் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டு, தேங்காய், சீரகம், பெருங்காயம் 3ம் மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக, தேங்காய், சீரகம், பெருங்காயம் 3யும் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை ஒரே ஒரு விசில் விட்டோம்னா போதும். தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கடுகு சேர்த்து கடுகை நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 4-5 போல் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்ததும் எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் செவந்ததுக்கப்புறம் இந்த அரிஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் விட்டோம்னா போதும். சாம்பாருக்கு காயெல்லாம் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. நம்ம எடுத்து தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த சாம்பாரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான டிஃபன் சாம்பார் தயாராகிடுச்சு. இது போல் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க.